ஸ்ரீநிதி ஜோதிடம் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பங்குனி மாதம் 28ஆம் நாள் ஏப்ரல் 11 வெள்ளிக்கிழமை சதுர்த்தசி திதிங்க. மாலை 4:11 வரைக்கும் உத்தர நட்சத்திரம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஸ்த நட்சத்திரம் ஆரம்பிக்குது. இன்று முழுவதும் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை, மதியம் 12 மணி முதல் 1:30 வரை. சூளம் மேற்கு. பரிகாரமாக வெல்லம் சாப்பிட்டுட்டு போங்க, மிக மிக சிறப்பு. மேஷராசிக்கு இன்னைக்கு வாகனம் சார்ந்த சில செலவுகள் இருக்குங்க. சரிங்களா? ஏதாவது அதுக்கான ஒரு சர்வீஸ் கொடுவீங்க வாகனத்தை, இல்லை ஒரு டயர் மாத்துறது, இது மாதிரி சின்ன சின்ன செலவுகள் இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீட்டு செலவுகளுக்காக கடன் வாங்கக்கூடிய ஒரு எண்ணம் இன்னைக்கு இருக்கும். இன்று பெருமாள் வழிபாடு பண்ணுங்க. 55 கமெண்ட் பண்ணுங்க, மிக மிக சிறப்பு. ரிஷபராசிக்கு இன்று உங்களுடைய முயற்சிகள் மூலமாக வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். பூர்வீகம் சம்பந்தமான தைரியமான ஒரு முடிவு எடுப்பீங்க இன்னைக்கு. சரிங்களா? பூர்வீகம் சம்பந்தமா ஒரு தைரியமான முடிவுகள் இன்னைக்கு எடுப்பீங்க, மிக மிக சிறப்பு. இன்று மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க. 66 கமெண்ட் பண்ணுங்க. மிதுனம், ரியல் எஸ்டேட் தொழில் பண்றவங்களுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய மிக மிக சிறப்பான நாள். வண்டி வாகனம் வாங்கி விற்கிறவங்களுக்கு, ரியல் எஸ்டேட் தொழில் பண்றவங்களுக்கு வருமானங்கள் கூடும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா காரியங்களில் வெற்றி வாய்ப்புகளும் தேடி வரும். அப்போ முக்கியமான சில விஷயங்கள் எதாக இருந்தாலும் சரி தான் இன்னைக்கு பண்ணுங்க, மிக மிக சிறப்பு. முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க. 99 கமெண்ட் பண்ணுங்க, மிக மிக சிறப்பான நாளாக மாறும். கடகம், புதிய முயற்சிகள் இன்னைக்கு எடுப்பீங்க. அது தொழில் சார்ந்த முயற்சி, வேலை சார்ந்த முயற்சி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேலைகளில் சுறுசுறுப்பாக இன்னைக்கு இருப்பீங்க. பயணங்களும் இன்னைக்கு இருக்குங்க. சரிங்களா? எதிர்பாராத பயணங்கள் இருக்கு. குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க. 66 கமெண்ட் பண்ணுங்க, மிக மிக சிறப்பு. சிம்ம ராசிக்கு இன்னைக்கு கொஞ்சம் விரயங்கள் அதிகமாக இருக்கு, அதனால கவனமாக பார்த்து செலவு பண்ணுங்க. சில நபர்கள் தொழில் சார்ந்த ஒரு பயணம் இன்னைக்கு இருக்குங்க. சரிங்களா? இன்று ஆஞ்சநேய பெருமாள் வழிபாடு பண்ணுங்க. 88 கமெண்ட் பண்ணுங்க, மிக மிக சிறப்பு. கன்னி, லாப நோக்கோட தாங்க இன்னைக்கு எல்லா வேலைகளையும் பார்ப்பீங்க. சரிங்களா? இந்த வேலைகள் எடுத்தீங்க அப்படின்னா அதுல லாபம் வருதா இருந்தா நம்ம அந்த வேலையில் இறங்குவோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு தான் இறங்குவீங்க. புதிய பொறுப்புகள் உங்களுக்கு தேடி வரும், பதவிகளும் தேடி வரும். என்று துர்க்கை வழிபாடு பண்ணுங்க. 44 கமெண்ட் பண்ணுங்க, மிக மிக சிறப்பு. துலாம், தொழில் சார்ந்த சின்ன விரயம் இன்னைக்கு இருக்கு. ஓகேங்களா? அதனால தொழில் சார்ந்த வேலைகள் ரொம்ப கவனமா பார்த்து பண்ணுங்க. அதே நேரத்தில் செலவுகள் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்து பண்ணுங்க. இன்று குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க. 33 கமெண்ட் பண்ணுங்க, மிக மிக சிறப்பு. விருச்சிக ராசிக்காரங்க இன்னைக்கு உயர்கல்வி தொடர்பான சில முயற்சிகள். சரிங்களா? அதாவது PhD பண்றது, பட்ட படிப்புகள் தேவையான விஷயங்கள், அதற்கான சில முயற்சிகள் எடுப்பீங்க. யாராவது நண்பரை போய் பார்க்கறது, அதை சார்ந்த ஒரு ஆசிரியரை போய் மீட் பண்றது, இது மாதிரியான சில விஷயங்கள் எல்லாம் நடக்கும். தொழிலில் லாபங்கள் அதிகரிக்கும். இன்று முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க, மிக மிக சிறப்பு. தனுசு, தொழில் சார்ந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் இன்னைக்கு இருக்குங்க. அதே நேரத்தில் சில நபர்களுக்கு எதிர்பாராமல் வேலை வாய்ப்பு அமையக்கூடிய மிக மிக நல்ல நாள் என்று மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க. 55 கமெண்ட் பண்ணுங்க, மிக மிக சிறப்பு. மகரம், வாடிக்கையாளரால் வருமானம் கூடும். ஓகேங்களா? வாழ்க்கை துணையின் மூலமாக நன்மைகளும் சேரும். நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாடிக்கையாளர் அதிகமாக வருவாங்க. அவங்க மூலமா வருமானம் கூடக்கூடிய நாள் இன்னைக்கு. வாழ்க்கை துணைவர் மூலமாக நன்மைகள் நல்லபடியாக நடக்கும். இன்று நரசிங்க பெருமாள் வழிபாடு பண்ணுங்க. 66 கமெண்ட் பண்ணுங்க. கும்பம், எதிர்பாராத ஒரு கடன் இன்னைக்கு சேருங்க. சரிங்களா? அதே நேரத்தில் வேலையில் கொஞ்சம் தாமதம் இருக்கு, கொஞ்சம் சிக்கல்களும் இருக்கு. இன்று அம்மன் வழிபாடு பண்ணுங்க. அவிட்ட நட்சத்திரத்துக்கு இன்னைக்கு சந்திராசம் இருக்கிறதுனால ரொம்ப கவனமாக நடந்துக்கோங்க. 22 கமெண்ட் பண்ணுங்க, மிக மிக சிறப்பு. மீனம், மனமகிழ்வான மிக சிறப்பான நாள் இன்னைக்கு. அதே நேரத்தில் சுபகாரியம் சார்ந்த ஒரு வெற்றிகள். ஓகேங்களா? மேரேஜ் எல்லாம் ஃபிக்ஸ் ஆகிட்டு மண்டபத்துக்கு போய் ஒரு அட்வான்ஸ் கொடுத்து புக் பண்ணிட்டு வருவீங்க. இல்லை பின்னா திருமணத்திற்கு தேவையான ஆடை ஆபரணங்கள் எல்லாமே வாங்குவீங்க. இப்படி மனமகிழ்வான ஒரு நாளாக இந்த நாள் மீனத்திற்கு அமைகின்றது. சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க. 11 கமெண்ட் பண்ணுங்க, மிக மிக சிறப்பு. இதுவரைக்கும் 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரி ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.